நீத்துவோட கதை. அழகுன்னா அது நமக்காகத்தான். வேலைக்காரி மாதிரி ஒரு வாழ்க்கை. நீத்துன்னு ஒரு பொண்ணு. கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான். காலையில எந்திரிச்சதிலிருந்து ராத்திரி வரைக்கும் மாமியார், புருஷன், பையன்னு இவங்கள கவனிக்கிறதுலயே நேரம் சரியா போயிருது. தலைவாரவோ கொஞ்சம் பவுடர் பூசிக்கவோ கூட அவளுக்கு நேரம் இல்ல. அவ மாமியாரும் வீட்டுக்குள்ள தானே இருக்க, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி சொல்லியே அவள ஒரு வழி பண்ணிடுறாங்க. யாரும் மதிக்கல. பாவம் நீத்து. அவ புருஷன் சஞ்சி கிட்ட போயிட்டு நான் எப்படி இருக்கேன்னு ஆசையா கேட்டா, அவன் லேப்டாப்பையே பாத்துக்கிட்டு எப்பவும் போலதான் இருக்க, போய் வேலைய பாருன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறான். இதுல கொடுமை என்னன்னா, அவ பையன் ஸ்கூல்ல நடக்கிற மீட்டிங்க்கு அம்மா நீ வராத, சித்திய கூட்டிட்டு போறேன், அவங்க தான் அழகா இருக்காங்கன்னு சொன்னதுதான். இத கேட்டு நீத்து செம்ம அப்செட் ஆகிடுறா. மாற்றம் தந்த மச்சினிச்சி. இப்படி செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாம இருந்த நீத்து அவ சொந்தக்கார பொண்ணு காஷிஷ் வீட்டு விசேஷத்துக்கு போறா. அங்கேயும் பழைய துணிய போட்டுட்டு மொன்னையா நிக்கிறத பாத்துட்டு காஷிஷ் திட்றா. ஏன் இப்படி பழங்காலத்து ஆள் மாதிரி இருக்க, கல்யாணமான உன்னை நீயே கவனிச்சுக்க கூடாதான்னு கேக்குறா. நீத்து அதுக்கு மேக்கப் எல்லாம் வீண் செலவிடின்னு சொல்ல காஷிஷ் சூப்பரா ஒரு பதில் சொல்றா. மேக்கப் மத்தவனுக்காக இல்ல, நமக்கு ஒரு கெத்து வரணும்ல, அதுக்காக. நீ உன்னை நேசிச்சாதான் மத்தவன் உன்னை நேசிப்பான்னு சொல்லி அவளுக்கு மேக்கப் பண்ணி விடுறா. அப்புறம் என்ன, நீத்து வீட்டுக்கு வந்து ஆன்லைன்ல மேக்கப் செட் எல்லாம் ஆர்டர் போடுறா. புருஷன் வந்து எதுக்கு இதெல்லாம்னு கத்துறான். ஆனா நீத்து இந்த தடவை சளைக்கல. உண்ட சட்டையில ஒரு சுருக்கம் இருந்தா கூட நீங்க போட மாட்டீங்க, நான் மட்டும் ஏன் களைஞ்ச தலையோட இருக்கணும், இது என்னோட தன்னம்பிக்கைன்னு நறுக்குன்னு பேசுறா. கடைசியில மாமியாரும் புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்லையே, மருமகள் நல்லா பேசுறாளேன்னு அவளை கூட்டிட்டு ஷாப்பிங் போக ஒத்துக்கிட்டாங்க. நீதி: மத்தவங்களுக்காக இல்லனாலும் நமக்காக நாம அழகா இருக்கிறதுல தப்பே இல்ல.